இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புல்லை ஸ்னேகட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்னேகட்டுடைய க்ரோத் அப்டேட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபீடிங் எல்லாம் இப்போ ரெகுலராக இருக்கனால நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் மாறி இருக்குது. அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த வீடியோ நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் 14K சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம குவாலிட்டி கண்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். பட் கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கனால பண்ண முடியாமல் இருக்குது. கைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாழடைஞ்சு போய் தான் இருக்குது. கோய் கார்ப் டேங்கு, அதுவும் பார்த்திங்கன்னா மீன்லாம் ஸ்லோ ஸ்விம் பண்ணுது. ஏஞ்சல் ஃபிஷ் இருக்கா இல்லையான்னு கூட தெரில கைஸ். அப்படி இருக்குது. ஆனால் அந்த கார்ப்பு மட்டும் அதிலே இருக்குது. அப்புறம் இதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்னேக்கட் டேங்கு பாழடைஞ்சு போயிருக்கும். கைஸ் இதில் இருக்க வாட்டர் பிளான்ஸ் எல்லாத்தையும் மாற்றணும். கைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேஸ்ட்டு, நிறைய வேஸ்ட் இருக்குது அடியில். ரொம்ப நாள் ஆகிடுச்சு க்ளீன் பண்ணி. மீன் இருக்கானே தெரில. நம்ம ஸ்னேக்கெட்டு பார்த்திங்கன்னா எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்குது. லாஸ்ட்டு வாட்டி பார்த்ததோட கொஞ்சம் தான் கைஸ் வளர்ந்துருக்கு. பெருசாக எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தண்ணி நல்லா வேஸ்ட் ஆகிருக்கு கைஸ். ரொம்ப வேஸ்ட்டுனா ரொம்ப வேஸ்ட்டு. நம்ம விட்டால் எந்த மீனுமே இல்லை. நேரம் இருந்தவரையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துருக்கு. ரொம்ப அக்ரெசிவாக மாறி இருக்குது கைஸ். ஏன்னு தெரில. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட்டு வந்து ஆல்கே வேஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இது மீன் சாப்பிட்டு போட்ட வேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்குது கைஸ். இது வேஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்மெல்லும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. கைஸ் மீனை பார்த்தீங்களா, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாதிரி இருக்குது. இது டெயில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது கைஸ். மற்றபடி இது குதிச்சாலும் குதிச்சிடும். இன்னும் நிறைய வேஸ்ட் இருக்குது. பட் ரொம்ப க்ளீன் பண்ணோன்னா ஆல்ரெடி லீக் ஆகிட்டு இருக்க டேங்கு. கண்டிப்பாக இன்னும் நிறைய லீக் ஆகும். அதில் ஓரளவு கூட க்ளீன் பண்ணி வேஸ்ட்டை எடுத்துகிட்டு ஆல்கே அப்படியே விட்டுருவோம் மேக்ஸிமம். ஏன்னா அது வந்து லீக்கேஜை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சான்ஸ் இருக்குது. மற்றபடி இருக்க எல்லாத்தையுமே எடுத்துடலாம் கைஸ், வேஸ்ட்டெல்லாம். வீடியோ பாதியிலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா தண்ணியை குடிக்கலாம். இந்த ஸ்னேக்கட் ஃபிஷஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இது எப்போ வேணாலும் இடத்த மாற்றுறதுக்காக இங்கேருந்து குதிச்சு போயிடும். ஆனால் அதுக்கு தண்ணி இருக்கிற இடம் வரைக்கும் போகிற அளவுக்கு தெம்பு இருக்குமானும் தெரில. முக்கியமாக இது புல்லை ஸ்னேக்கட் சாமின்னு சொல்லுவாங்க. மற்ற நார்மல் ஸ்னேக்கோட்டு கூட எப்படியா சர்வை பண்ணிடும். பட் இது ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இறந்து போயிடும். அவ்வளோ நேரம்லாம் உயிரோடு இருக்க சான்ஸ் இல்லை. அப்படியே இருந்தாலும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு தரையில் போகிறதுக்கான கெப்பாசிட்டி இது இல்லை கைஸ். ஆனால் நம்ம இது ஒரு பெரிய டேங்கு மாற்றியாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா இந்த இதில் அதால் கரெக்டாக ஸ்விம் பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்விம் பண்ண முடிஞ்சால் அது கண்டிப்பாக இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இந்த டேங்க்லேயே இதை நம்மளால் கண்டெயின் பண்ண முடியும். வேறு பெரிய டேங்கில் விட்டால் அதை குதிச்சு போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஒன்று போயிடுச்சு. பட் இதுவும் போயிடக்கூடாது. அதனால தான் ஏதாவது ஐடியா டிப்ஸ் இந்த மாதிரி டேங்க்ஸை செட் பண்ணலாம், எப்படி இதை வளர்க்கலாம் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. மீன் பார்த்திங்கன்னா இது தான் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. நேரம் இருந்ததை விட ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கு. ஃபீடிங் கொஞ்சம் நான் வந்துட்டு ரெகுலராக இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் க்ரோத் இருக்கும். பட் இதுக்கு ஒரு டேங்க் மாற்றணும் கைஸ். ஆனால் இந்த டேங்க்லேயே அது எப்படியாவது எஸ்கேப் ஆயிரும். வேறு டேங்க் மாற்றி எஸ்கேப் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரில. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மீனை கொஞ்சம் தெளிவாக காட்ட முடியாத காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போது மழை ஆரம்பிச்சிருச்சு. மழையை பற்றி நமக்கு தெரியும், அது நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப
வீடியோ எடுக்க முடியாமல் ஆயிரும், சவுண்டும் கேட்காது, ஃபோனும் போயிடும். அதனால் நம்மளால் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.